அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பனியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென். பேதுரு செய்த முதல் அற்புதம் இந்த அற்புதம். வேத புஸ்தகத்திலே பெந்தேகோஸ்தே நாள், அந்த நாளுக்கு பிறகு இந்த பேதுரு ஒரு தைரியசாலியாய், ஒரு புதிய மனிதனாய், ஒரு புதிய வல்லமையோடு ஒரு அற்புதம் செய்தார். பிறவி சப்பானியை நடக்க செய்தார். பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னால, அதாவது மத்தேயு புத்தகம் 26வது அதிகாரம் கடைசி 70வது வசனம், 71வது வசனம், 72, 74 வரைக்கும் வாசித்தா இந்த பேதுருங்கிறவன் சபிச்சவன், சத்தியம் பண்ணினவன். ஏரோது அரண்மனையில் இருக்கிற வேலைக்காரியை பார்த்த உடனே அந்த மனுஷனை அறிய என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கின ஒரு மனுஷன் இப்பொழுது ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் ஆட்கள் எல்லாரும் தேவாலயத்துக்கு போறாங்க. இவனும் போகும்போது ஒரு காரியம் அங்க நடக்குது பாருங்க. ஒரு தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன், அவன் ஒரு சப்பானி. 4 பேர் அவனை தூக்கிட்டு வர்றாங்க, அலங்கார வாசல்ல வைக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்கிற மாதிரி கேட்கிறான். ஆனா பேதுரு ஒரு புதிய மனிதனாய், ஒரு புதிய தைரியத்தோடு, ஒரு புதிய பார்வையோடு, ஒரு புதிய கையசைப்போடு இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்றான். அவன் உடனே எந்திரிச்சு நடக்கிறான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி, அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதன். அருமையானவர்களே, நீங்கள் நானும் சாதாரண ஆளு. ஆனால் அந்த சாதாரண ஆளை கொண்டு தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறக்கிறான். இவனை 4 பேர் கொண்டு வர்றாங்க. துக்கத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கிறான், வேதனையோடு இருக்கிறான். ஏன்னா இப்படி பிறந்த இவன் வரலன்னா அந்த இடத்துக்கு 4 பேர் வந்து அவனை தூக்கணும். ஏன்னா உட்கார்ந்து அவன் 40 வயசு, ஆளு கனமாயிட்டான். எந்த சப்போர்ட் கொடுத்தாலும் அவனால் நடக்க முடியல, காலெல்லாம் கொல கொலன்னு ஆகி போச்சு. ஆனா பாருங்க, கருத்தினியம் பிடிச்சவன், பாவமான ஒரு மனுஷன், மற்றவர்கள் துணை இல்லாமல் நிற்க கூட முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அதுல பலன் அடைஞ்ச நாளில் முதல் அற்புதம் செய்யலாம் பாருங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து 50வது நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு பிறகு, அதாவது பயந்தங்காளிக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் பலன் வந்தது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போறார். பேதுரு சாதாரண ஒரு மனுஷன், மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவன், படிப்பறிவு கூட அவனுக்கு இல்லை. அவனை கொண்டு தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷனை இந்த பேதுரு எழுப்புறார். இந்த பேதுரு மூலமா இந்த அற்புதம் செய்தது. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். வாசிமா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் நான் செய்கிற கிரியைகளை செய்வான். நான் என்ன அற்புதம் செய்தனோ அவனும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய கிரியைகளையும் செய்வான். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து தெய்வம். அவர் அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர், அற்புதம் செய்யறதுக்காய் வந்தவர். நம்ம அவர் படைச்சிருக்கிறார். இவர் தான் பெதஸ்தான் குளத்தில் 38 வருடமா தாயின் வயிற்றிலே சப்பானியா இருந்தவன நடத்த செய்தார்.
இயேசு கிறிஸ்துவும் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சொன்னவன அவன் நடந்துட்டான். ஆனா இவன் பாவியான மனுஷன் பேதுரு, மறுதளிச்சவன், சபிச்சவன், சத்தியம் பண்ணவன், 3 தடவை அப்படி செஞ்சவன். ஆண்டவர் சொன்னா நீ மறுதளிக்கும் போது சேவல் உனக்கு கூவுனார். ஹல்லேலூயா. அதுவும் கூவிச்சு. அதுக்கு பிறதான் அவன் மனம் திரும்பி ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்த மேல் வீட்டில் 120 பேர் காத்திருக்கிற போது இவனும் இருந்தான். ஆவியானவர் நிரப்புனார் பாருங்க. அதை பெற்று நடக்கிற நடையே வேற. பரிசுத்த ஆவியை பெற்றவங்க ஆமா எங்கேயும் குனிய கூடாது, யாருக்கும் அடிமையா இருக்க கூடாது. உங்க பார்வையை வித்தியாசமா இருக்க வேண்டும், உங்க நடைய வித்தியாசமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க துணிச்சலை வித்தியாசமா இருக்கணும். இது பரிசுத்தத்தை குறித்த துணிச்சல், இயேசு கிறிஸ்துவுக்காக வர்ற துணிச்சல். பேதுருவை கொண்டுதான் சபிக்கப்பட்ட சப்பானியாய் பிறந்தவனை நடக்க செய்தார். அவன் சாபத்தை மாற்றினான். ஒரு புது துணி கூட அவனுக்கு கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, குதித்து எழுந்து நடந்து தேவாலயத்துக்குள்ள முதல்ல போய் ஆராதிச்சானா. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, அவன் ஆலயத்துக்குள்ள பார்த்ததே இல்லை. இதுவரைக்கும் வெளியே நின்று தான் பிச்சை கட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த அற்புதம் பேதுரு மூலமாய் நடந்தது. உங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் நடக்கும். நீங்க வந்திருக்கிற சபை ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற சபை, விடுதலை பெற்ற சபை. இங்க ஆவியானவர்கள் ஆவிக்கிட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு 3 காரியத்தை சொல்றேன். அந்த 3 காரியம் உங்ககிட்ட இருந்தா சப்பானிகள் நடப்பாங்க. அதாவது இருந்துகிட்டே இருக்கிறவனுக்கு பேர் தான் சப்பானி. ஒரு வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லாம, ஒரு வெற்றி இல்லாம இருந்த நிலைமையில இருக்கிறான் பாருங்க, அவன் தான் சப்பானி. அதான் உலக மக்கள் செய்த பாவத்தையே செய்துக்கிட்டு ஆமா குடிக்கணும், வேலைக்கு போகணும், குடிக்கணும். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா தண்ணி அடிக்கணும், மனைவியை பிடிச்சி அடிக்கணும், இல்லைன்னா சினிமாவுக்கு போகணும். இதுதான் வேலை. ஆமாம், நம்மளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி நம்மளால இருக்க முடியாது. கைகளை உயர்த்தி விடலே இல்லையா சொல்லுங்க. 6வது வசனம் வாசிமா. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என் பாருங்க, பணத்தை விட, வெள்ளியை விட, பொன்னை விட நம்ம கிட்ட ஒண்ணு மேன்மையான ஒண்ணு இருக்கிறது. அதுதான் அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. எல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் இருக்குங்க. அருமையான மகனே, உன் மேல கர்த்தர் அபிஷேகம் வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து படி. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவங்களுக்கு கூட அந்த தைரியம் இல்லை. ஆமா, மறுதலிச்ச சத்தியம் பண்ண அந்த பேதுருக்குள்ள ஒரு பயங்கர தைரியம். இது அபிஷேகத்தினால் வந்த தைரியம், இது அபிஷேகத்தினால் வந்த ஒரு பெரிய வெற்றி. அருமையானவில்லை. அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, இவர்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. பொழுது விடிந்து 3ஆம் மணி நேரம் ஆயிற்று. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தே இருக்கிறது. கவனிங்க, யூதர்களுக்கு தெரியும் யோவேல் பழைய ஏற்பாட்டு மனுஷன், அவனை பரிசுத்தமா நினைச்சாங்க. அவங்க காலத்துல தீர்க்க தரிசனமா சொன்னார், மாம்சம் உள்ள யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், மேலே வானத்திலும் பூமியிலே அக்னி, இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வேன். கீழே வாசிமா. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரி மேலும் அந்நாட்களில் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே, மேல வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன். அபிஷேகம் பண்றவங்களால. பெந்தேகோஸ்தே நாள் என்றால் என்ன? பெந்தேகோஸ்தே சபை என்றால் என்ன? அபிஷேகத்தில் நிறைஞ்ச சபை. அந்த அபிஷேகம் இருந்த உடனே அவன் பார்வை, அவன் நட, அவன் பேச்சு எல்லாம் வித்தியாசமா இருந்தது. இது மற்றவனுடைய தர்த்தனியத்தை மாற்றி, மற்றவனுடைய ஊனத்தை மாற்றி அவனுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. என்ன தெரியுங்களா? மேல இருக்கிற அபிஷேகம். அபிஷேகம் இருந்தா ராஜாக்களுக்கு மேல கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். அவங்க மேல முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று கர்த்தர் அபிஷேகம் பண்ணினுடைய கொம்பை உயர பண்ணுவார். உங்களுக்கு பலன் அளிக்க ராஜாவாக மாறுவீங்க. அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பு உயர்த்தப்படும். ஆமா, எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காலத்துல முத அபிஷேகம் சாமுவேல் மூலமா சவுலுக்கு வந்தது. ஆனா எல்லாரும் அவனுடைய தோளுக்கு கீழே தான் இருந்தாங்க. அபிஷேகத்துக்கு கீழே தான் எல்லாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அபிஷேகம் தான் ஒரு மனிதனை உயர்த்தும். உங்க மேல அபிஷேகம் இருக்கிறது. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. மற்றவர்களைப் போல உலக மனுஷனை போல வாழ முடியாது. நீங்க வாழவும் கூடாது. நீங்க கண்ட இடத்துல நிற்க கூடாது. நீங்க உங்க மேல அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அறிஞ்சிக்கோங்க. இன்னைக்கு அபிஷேகம் இல்லைன்னா இந்த ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை தருவார். அபிஷேகத்தின் வேலை என்ன தெரியுமா? எல்லா ஜனத்துக்கு மேல உங்களை உயர்த்தி வைக்கும். நீங்க சாதாரண வேலைக்கு போகலாம், அங்கு கர்த்தர் உங்களை கூப்பிட்டு உயர்வை தருவார். ஹல்லேலூயா. உங்களுடைய பயபக்தியை பார்த்து, பரிசுத்தத்தை பார்த்து, உண்மையை பார்த்து கூலிக்காரனாய் போன யோசேப்பு அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். நீ கூலிக்காரனாய் போலாம், லேபராய் போலாம், அங்க ஒரு ஆபீசராய் மாறலாம், நீ அங்க ஒரு மேனேஜரா மாறலாம். உன் மேல இருக்கிற அபிஷேகம், வேதம் சொல்லுகிறது அபிஷேகத்தினுடைய வேலை என்ன? பாவம், பில்லி சூனியம், வேசித்தனம், விபச்சாரம் எல்லாவற்றையும் முறித்து போடக்கூடியது அபிஷேகம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அந்நாளில் உன் தோளில் நின்று உன் சுமையும் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நுகம்னா என்ன தெரியுமா? ஏர் போடுறதுக்கு அந்த மாட்டு மேல போட்டிருக்காங்கல்லவா, அதான் நுகம். அந்த மாடு அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பாது. அவன் அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கும். இந்த நுகம் தான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போட்டது. ஆமா, செங்கல் அறுக்கவும், மணல் அறுக்கவும், ஏர் உழவும் மனிதர்களை வைத்தவன் ஏர் உழுதான். இதான் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவருடைய கூக்குரலை நான் கேட்டேன். மோசைக்கிட்ட போய் சொல்றாரு, என் ஜனங்களை போய் விடுதலை செய். அவன் நுகத்தடி போடுறான், பிசாசானவன். எபேசியர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல அந்த வசனம் சொல்கிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்கள் பொல்லாத பிசாசு எய்யுமா. வாசிமா. பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்கள். பொல்லாங்கன் என்றால் பிசாசு. உன் குடும்பத்துக்கு விரோதமா அக்னி அஸ்திரங்களை போடுவான். எப்படி வில்ல வச்சு தூரமா இருக்கிறது போல வேசித்தனத்தை அவுத்து விடுவான். ஆமா, விபச்சாரம் என்கிற பாவத்தை அவுத்து விடுவான். குடிவெறிங்கிற அவுத்து விடுவான். அபிஷேகம் பெற்றிருக்கிற மனுஷனுக்கு ஒண்ணுமே பலிக்காது, நேர ரிட்டர்ன் போயிடும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். சுவரில் அடிச்ச அந்த அம்பு நேரம் அவங்கிட்டே போற மாதிரி. உனக்கு விரோதமாக என்ன பண்ணாலும் அபிஷேகம் நுகத்தடிய முறிச்சு போடும். எத்தனை பேர்கிட்ட அபிஷேகம் இருக்கிறது? ஹல்லேலூயா. அதான் ஒரு முறை சவுல் தாவீதை கொல்லணும்னு பார்க்கிறார். தாவீது சவுலுக்கு மறைஞ்சு குகைக்குள்ள போறாரு. அந்த கெபிக்குள்ள சவுலே இருக்கிறார். அவன் ஈட்டி இருக்குது, அவன் ஈட்டி. யோதாப்பு சொல்றாரு, பவுலின் சேவகன், ஐயா எதிரி நம்ம பக்கத்தில் உங்ககிட்டே இருக்கான், வெட்டி போடுங்க சொல்றாரு. அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமா என் கையை நீட்ட மாட்டேங்கிறார், கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை மதிக்கிறார். ஆமா, ஆகையினால தான் கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவனார். அபிஷேகமா இருக்கிறவர்களை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நீங்க மதிக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை மதிக்கணும். அவங்களுக்கு விரோதமா எதுவும் பேசக்கூடாது. அபிஷேகம் எப்படி வருகிறது? தாவீது காலத்துல அந்த தைலம், அதுதான் எண்ணெயை கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. இயேசு காலத்தில் அந்த எண்ணெயை தான் கொப்பரையில் போட்டு ஆற்றுறது போல, கொல்கதா என்றால் எண்ணெய் செக்கு ஆற்ற இடம்னு பேரு. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால தான் அந்த அபிஷேகம் இறங்குகிறது. அவர் போனதுக்கு பிறகு தான் சொன்னார், நான் போனதுக்கு பிறகு என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்க தேற்றரலோனுமாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பார். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, நான் இருக்கும் வரைக்கும் அவர் இருக்க மாட்டார். நான் போனதுக்கு பிறகு உங்களோடு இருக்க, அதுதான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை இந்த சபையில் இன்னைக்கு எல்லார் மேலேயும் ஊற்ற போகிறார். சொல்லுங்க, சாதாரண ஆளு பேதுரு மறுதளிச்ச ஆளு, படிப்பில்லாத ஆளு, ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சப்பானியவே நடக்க செய்த ஆளு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா.
இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலே அபிஷேகம் இறங்கும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கட்டும். இன்றைக்கு ஆண்டவரே நீர் சிலுவையில் சிந்தின இரத்தம் அபிஷேகமா இறங்கட்டும். அபிஷேகம் இல்லாம தான் நுகத்தடியில பூட்டப்பட்டிருக்கீங்க. ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கீங்க. வேசித்தன விபச்சாரத்துக்கு இன்னைக்கு அநேக மக்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை அது தொட முடியாது. காரணம் அபிஷேகம் இருக்கிறது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. படிப்பும் பட்டமும் தேவையில்லை, பாரினில் என்னை உயர்த்திடவே. சொல்லுங்க. படிப்பும் பட்டமும் தேவையில்லை, பாரினில் நம்மை உயர்த்திடவே. பாசம் மிகுந்த நல் இயேசுராஜனின் அபிஷேகம் இருந்தா போதுமே. பாசம் மிகுந்த நல் இயேசுராஜனின் அபிஷேகம் இருந்தா போதுமே. அபிஷேகம் இருந்தா போதுமே. அது அனைத்தையும் உன் வாழ்வில் செய். அபிஷேகம் இருந்தா போதும், அது அனைத்தையும் உன் வாழ்விலே செய்யும். படிப்பு பட்டம் தேவையில்லை அருமையானவர்களே. ஆமா, பேதுரு படிக்கவா செஞ்சாரு? ஆமா, என்ன பல்கலைக்கழகத்தில் படிச்சாரு. அவர் மேலே இருந்த அபிஷேகம். பிறவியிலே சப்பானியா இருந்தவன் குதித்து எழுந்து கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு நின்றான், நடந்தான், குதிச்சான். தேவ ஆலயத்துக்குள்ள போய் ஆராதிக்கிறான். பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை ஜனங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உலக மக்களுடைய சாபத்தை, பாவத்தை அது மாற்றி போடும், அவர்களை விடுதலை செய்யும். இரண்டாவது பேதுரு செய்த, அதாவது பணத்தை விட மேலான ஒன்று இருக்கிறது. வெள்ளியை விட வெள்ளியும் இல்லை, பெண்ணும் இல்லை, என்கிட்ட உள்ளதை உனக்கு தருகிறேன். அதுதான் இயேசுவின் நாமம். வாசி 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட. ஒரு பெரிய நாமம், பலத்த நாமம், இயேசுவின் நாமம். உங்களுக்கு தெரியுமா, இந்த பைபிளில் ரொம்ப ஆசீர்வாத வாக்குத்தத்தம். இப்படி நடந்தா உன்னை ஆசீர்வதிப்பேன், இப்படி நடந்தா சாபம் வரும் அப்படின்னு 14 ஆசீர்வாதத்தை போட்டிருக்கிறார். 14 வசனமும் 14 ஆசீர்வாதம். அதுல 10வது ஒரு ஆசீர்வாதம் உபாகமும் எழுதுற புஸ்தகம் 28வது அதிகாரத்துல இத்தனை ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா 10வது ஒரு வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, வாசிமா. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டுச்சுன்னா உன்னை பார்த்தா ஜனங்கள் பயப்படுவாங்க. ஆமா, பூமியில் உள்ள ஜனங்கள் உனக்கு பார்த்து என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருந்ததுனால உனக்கு விரோதமா ஜனங்கள் என்ன மந்திரம் பண்ணாலும், செய்வன பண்ணாலும், ஏவி விட்டாலும் பலிக்கவே பலிக்காது. அவருடைய நாமத்தினால நீங்கள் பிசாசை துரத்துவீங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிமா. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அவனே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான வார்த்தைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஆமென். கைகளை உயர்த்தி பிசாசை துரத்தணும். அவருடைய நாமம் தான் துரத்தும். அந்த நாமத்தை குறித்து உங்களுக்கு சொல்றேன். மேலான நாமம் இயேசுவின் நாமத்துக்கு, அதுக்கு மேல எந்த நாமமும் இல்லை. இயேசுவின் நாமம் மேலான நாமம், அற்புதம் செய்கிற நாமம். அருமையானவர்களே, பிறக்கும் போதே பாருங்க, 2 கால் தோலோடு வச்சு பிறந்தது. தோலோடு இப்படி இருக்குமா? பொம்பளை பிள்ளை 3 மாசம் ஆச்சு. 3வது மாசத்துல என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஒரு சின்ன நாப்பின் மட்டி கட்டி கொண்டு வந்திருக்காங்க. கால் தோல்ல கிடக்குது. ஊனமற்றதுல பிறவிலேயே பிள்ளை போலியோ அட்டாக்ல பிறந்திருக்கும் பொழுக்கும் அப்படி கொண்டு வந்தாங்க. ஐயா இப்படி இருக்குது, காலவளால நீட்ட முடியல, இப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்க, நான் நல்ல ஆவியில நிறைந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி ஒரு அதட்டி காலை இழுத்தம் பாருங்க. இயேசுவின் நாமத்தினால நல்லா ஆயிருச்சு. எல்லாம் கையை தட்டுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கும். காலு கை, அதாவது கால்களும் கரடுகளும் என்ன செஞ்சது? பலன் கொண்டு நெண்டா, குதிச்சா, நடந்தான். இயேசுவின் நாமத்தினாலதான் அருமையானவர்களே, அவர் தழும்புகளால தான் நம்ம குணமாகிறோம். நம்முடைய வியாதியெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்திருக்க.
இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? நம் நோய்களை இயேசு சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். இன்னைக்கு கூட தேவனுடைய வார்த்தை உங்களை குணமாக்கும். பலவிதமான நோய்கள் இருக்கீங்க, பலவிதமான கட்டில் இருக்கீங்க, அநேக நாள் திருமணமாகி குழந்தை பாக்கி இல்லாம இருக்கீங்க. சத்துரு கற்பங்களை அடைத்து வைத்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால திறக்கும். இயேசுவின் நாமத்தினால. ஆமா, வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தில் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி ஆமென் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர். ஆமென். நீங்க ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அதனால அவரை தான் அற்புதம் செய்வார். யோவான் 14:14 என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால கேளுங்க, அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் பேயை நீங்க துரத்தலாம். இயேசுவின் நாமத்தில் வியாதிஸ்தர்கள் மேல கையை வைக்கலாம். உங்க பிள்ளைகளுக்கு காய்ச்சலா, நீங்களே நெத்தியில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, சுகமாகும். நித்தமும் இந்த சபையில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. 3வது ஒன்று அவனுக்குள்ள இருந்தது. ஆமா, வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, என்கிட்ட உள்ளதை உனக்கு தருகிறேன். பணத்தை விட மேலானது, வெள்ளியை விட மேலானது அபிஷேகம். பணத்தை விட வெள்ளியை விட மேலானது இயேசுவின் நாமம். பணத்தை விட வெள்ளியை விட மேலான ஒன்று என்கிட்ட இருக்கிறது. பேதுரு சொல்லுகிறார் சப்பானியை பார்த்து, அதை தருகிறேன். அதுதான் தேவ செய்தி. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றிக் கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள். பேதுரு அதைக் கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நீங்க இதை பற்றி ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது, எங்களுடைய சுய சக்தியினாலாவது, எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று செய்தி கொடுக்கிறார். இந்த அற்புதம் எப்படி நடந்தது? நீங்கள் கண் கொண்டு பார்த்த இந்த சப்பானி எப்படி நடந்தான்? பிள்ளையாகிய இயேசுவை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள். கொலைபாதகனை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜீவாதிபதியை சிலுவையில் அறைந்தீர்கள். இதை பிரசங்கம் பண்ணினா தான், இயேசு உங்களுக்காக மரித்தார் என்று செய்தி கொடுத்தா தான் ஜனங்கள் சாபத்திலிருந்து விடுதலை அடைவாங்க. ஆமென் சொல்லுங்க. அது நான் ஜெயராஜ் மட்டுமல்ல, என் பிள்ளைகள் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொரு செய்தி கொடுக்கணும். கைகளை உயர்த்தி, தேவ செய்தி எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? என்ன செய்தி? உங்களுக்காக இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. இது எங்களுடைய சுய சக்தியினால, சுய புத்தியினால இவனை நாங்க நடக்க பண்ணல. நீங்க எந்த இயேசுவை சிலுவையில அறைஞ்சீங்களோ, கொலைபாதகன பர்ராபாசை உங்களுக்கு விடுதலை செய்து ஜீவனின் அதிபதியை அடிமா ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர்தான் உயிர் தெழுந்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு இன்னொரு பேரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எபேசியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12 வாசிமா. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க. ஆத்துமாவையும் ஊனையும் பிரிக்குமாமா. இந்த வசனத்தை நீங்க பிரசங்கம் பண்ணியிருக்கீங்களா? ஒருவரை பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக மரித்தார், இயேசு உங்களுக்காக உயிர் தெழுந்தார். இதுதான் செய்தி. இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க, பிசாசு ஓடி போவான். எத்தனை பேர் சொல்றீங்க? அதான் சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கிறது. பணத்தை விட மேலானது என்கிட்ட இருக்கிறது. வெள்ளியை விட மேலானது என்கிட்ட இருக்கிறது. பொண்ணை விட மேலானது என்கிட்ட இருக்கிறது. வெள்ளியை காட்டிலும் பணத்தை காட்டிலும்
ஒரு மேன்மையான ஒன்று உங்ககிட்ட இருக்கிறது. அதை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. இது அற்புதம் செய்கிற சக்தி. வேதம் சொல்லுகிறது, தேவன் நிறைவேற்றியதை திரும்பும், வெறுமையாய் திரும்பாது. ஏசாயா எழுதின புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனம் வாசிமா. அப்படியே வாயிலிருந்து புறப்படும் என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு அது திரும்பாது, வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது. அது நான் விரும்பினதை செய்து, நான் விரும்பினதை செய்து, நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஆண்டவர் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி அவர் என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அதை வாய்க்க பண்ணிட்டு தான் திரும்பும். இந்த பைபிளுக்காக கைகளை தட்டுங்க பார்ப்போம். இதை நீங்க பிரசங்கம் பண்ணணும், இதை நீங்க பிரசங்கம் பண்ணணும். இதுதான் பணத்தை விட மேலான ஒன்று. சத்திய வார்த்தை உங்ககிட்ட இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை உனக்கு தரித்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறபடினால பூமியின் கோத்திரங்கள் எல்லாம் உன்னை கண்டு உனக்கு பயப்படும். உங்களுக்கு தெரியுமா, இந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் இயேசு நிறைவேற்றினார். மார்க் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 48வது வசனத்தில் இயேசு இருக்கிறார். அவரை பிடிக்கிறதற்கு அந்த ரோம் பட போர்ச்சவர்கள் வாரார்கள். அந்த தீவிரவாதிகள் வர்றாங்க. இது அவசரத்தில் பார்த்து பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒருத்தருடைய காது, மக்குசுங்கிறோட காதை வெட்டிட்டான். ஏசு அதை ஒட்ட வச்சு சொல்றாரு, பட்டயத்தை எடுத்தவன் உரையில போடு பட்டய. உடனே சொல்றாரு, அவங்கள பார்த்து சொல்றாரு, எப்பொழுதும் உங்ககிட்ட தானே இருந்தேன், அப்ப என்னைய பிடிக்க வரலையே, ஆனா இப்ப எனக்கு பிடிக்க வந்திருக்கீங்க. வேத வசனம் நிறைவேறுகிறது. வாசிமா. இயேசு அவர்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும். வேத வாக்கியம், ஒரு வேத வாக்கியம் என்ன, உனக்காக எனக்காக மரிக்க வேண்டுங்கிற கட்டம் வந்தது. இப்படி போர் சேவகர்களால் அவரை கைதி மாட்டி விலங்கு போட்டு அவரை வாரினால் அடிப்பிக்கணும்னு அந்த வேத வாக்கியம் எழுதினதை நிறைவேற்ற. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க.